ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நம்ம வீட்டு சுற்றியும் உள்ள செடி கொடி மரங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடிங்க. இது பக்கத்துலேயே நெல்லி மரம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்குது. நிறைய காய் விடும். ஆனால் இப்போ இது சீசன் இல்லையா, அதனால் இது காய் விடலைங்க. இது வந்து அழிஞ்சி மரம். நிறைய கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சப்போட்டா மரங்க. நிறைய பழம் இருக்கும், ஆனால் அதை நாங்கள் பறிக்கிறதில்ல. இது ஜாதி மல்லி செடிங்க. இது புளிச்சக்கீரைங்க. இது தானாக முளைச்சது தான், நாங்கள் விதை போட்டெல்லாம் முளைக்கல. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். முருங்கை மரம் வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மருத்துவ குணமும் அதிகங்க. இதுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு இதை நம்ம எடுத்துக்கணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செவ்வாழை கட்டைங்க. வாழை மரம் செவ்வாழை கட்டைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா காக்கட்டாம்பூ செடிங்க. இது 5-6 வருஷமாக இருக்குதுங்க, இன்னும் பூவே பூக்கலை. இது அரளிப்பூ செடிங்க. இந்த அரளிப்பூவை நாங்கள் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் சாமிக்கு போட்டு வருவோங்க. இது கொய்யா மரங்க, நாங்கள் வாங்கி தான் வச்சோம். இது செம்பருத்தி செடிங்க. இந்த செம்பருத்தி செடியோட பூ ஒரு பிங்க் கலரில் இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். இந்த கலராக தான் இருக்கும். இது வெடித்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே குண்டுமல்லி செடியும் இருக்குங்க. இது வாழை மரங்க, ரஸ்தாலின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தாங்க சின்னதாக தான் இருக்குது. இது மாமரங்க, விதை போட்டு வந்தது தான். இப்போ ஒரு 3-4 மாதமாக இருக்குது. இது விதை போட்டு வந்தால் எலுமிச்சஞ்செடிங்க. இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாஞ்செடிங்க. பாருங்கள், இப்போ தான் அதுவும் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. இதுவும் எலுமிச்சை செடிங்க. இது பார்த்திங்கன்னா தென்னை மரங்க. இது எலுமிச்சஞ்செடி. எலுமிச்சஞ்செடி நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் இன்னும் எதுவும் காய் விடலைங்க. பார்த்திங்களா, குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய இருக்குது. இது ஒரு அழகு பூச்செடிங்க. இது பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வீட்டுக்கிட்ட அழகாக இருக்குமேன்னு நாங்கள் இதை வச்சுருக்கோம். பக்கத்துலேயே பாருங்கள் கொய்யா மரமும் இருக்குது. இது கற்பூரவல்லி செடிங்க. இந்த கற்பூரவல்லி மருத்துவ குணம் அதிகங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டா இந்த சாறை எடுத்து பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோமா சளி முறிஞ்சிடுங்க. இது மலஞ்சித்தா செடிங்க. விதை போட்டு இப்போ தாங்க அது முளைச்சிக்கிட்டு வருது. இது பிடுங்கி வேறு இடத்துல நாங்கள் வைக்கணும். இது பார்த்திங்கன்னா மாதுளை செடிங்க. எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி ஊற்றினா இது வெளியில் போகாத மாதிரி கரை மாதிரி கட்டி விட்டுக்கிறாரு. இந்த மாதுளை செடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இருக்குங்க. காய் ஏதோ 1-2 இப்படி தாங்க காய்க்குது. சரி, அது வீட்டுக்கிட்ட இருந்துட்டு போட்டோமேனு அதை நாங்கள் வச்சுருக்கோம். இது அரளிப்பூ செடிங்க. அரளிப்பூ செடியும் 3-4 இடத்துலையாட்டம் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்துலேயே. பார்த்திங்களாவே தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா மாமரங்க. மாமரம் 16 வருஷம் ஆகுதுங்க. இப்போ தாங்க காய் விட்டுருக்கு. அரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய் புளிப்பே வராதுங்க. பழுக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இனிப்பாக இருக்குங்க. இது கோணப்புளியங்காய் மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமப்புறங்கள்லாம். அந்த மரங்க. இதுவும் சின்னதாக தாங்க இருக்குது. இது தென்னை மரங்க. 3 மரத்தில் 2 செத்து போச்சுங்க. இது 1 தான் இருக்குது. இதுதான் நம்ம மரம். இது மருதாணி செடிங்க. மருதாணி செடியே நிறைய இடத்துல நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குங்க. இது தாங்க தண்ணி பைப்பு. இங்கே தாங்க தண்ணி வரும். இதில் தாங்க நாங்கள் பிடிப்போம். குழியில் இறங்கி தாங்க பிடிக்கணும். இது குண்டுமல்லி செடிங்க. இது பாவச்செடிங்க. ஒரு விதை விழுந்து அதில் வந்த ஒரே ஒரு செடி தாங்க நிறைய காய் காய்ச்சிடுச்சு. இது சோத்துக்கத்தாழைங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடிக்க எடுத்துக்கணும், மோரில் கலந்து சாப்பிடணும். இது மருதாணி செடிங்க. பாருங்கள், இங்கேயும் வீட்டுக்கு முன்னால் இருக்குது. பாருங்கள், நல்லா பூ விட்டுக்கிட்டே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்களா, இது வெள்ளை இருக்கும் செடி. வீட்டுக்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு 7 வருஷமாக இந்த இடத்துலையே இருக்குங்க. இந்த செடி செத்து போயிட்டாலும் வேறு செடி ஒன்று கொண்டாந்து வச்சுருவோங்க. இது சக்கரவள்ளி செடிங்க. இந்த கொடி நிறையா காயெலாம் காய்க்குங்க. மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். கிழங்குங்க. இது தொட்டாச்சினிங்கி செடிங்க. பார்த்திங்களாவே தெரியும் உங்களுக்கு. தொட்டோன்னா சுருங்குது பார்த்திங்களா.
இது வந்து அந்திமல்லி பூச்செடிங்க. வீட்டுக்கு அழகாக இருக்கணும் கொண்டாந்து வச்சுருக்கோம். பக்கத்துலேயே பூவரச மரமும் வச்சுருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.